ஹலோ ட்ரேடர்ஸ். ஃப்ரைடே அன்னையோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல பார்க்கலாம். ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 24,250 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி கம்ப்ளீட்டாக ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே இருந்திருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெளிவாகவே தெரியுது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இது ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு. மொத்தமாக எவ்வளோ தான் மூவ் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலர் லைன் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறது ஃப்ரைடே மார்க்கெட்டோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 130 பாயிண்ட் தான் வந்து மொத்தமாகவே மூவ் ஆயிருக்கு ஃப்ரைடே அன்னைக்கு. ஓகேங்களா, ஒரு 130 பாயிண்ட் தான் மூவ் ஆயிருக்காங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு ரேஞ்ச் பவுண்டாகவே கொடுத்துருக்குறாங்க. நமக்கு இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து அனலைசிஸ் பண்ணால் தான் ஓவரால் ட்ரெண்டு வந்து நமக்கு தெளிவாக தெரியும். ஹையர் டைம் ஃப்ரேம்னால் நம்ம அடுத்தது 15 மினிட்ஸில் பார்க்கலாம். ஸோ 15 மினிட்ஸில் பார்த்தாலும் உங்களுக்கு தெளிவாக தெரியுது. இங்கே ஒரு ஸ்பைக் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஸ்பைக் இருக்கு இல்லையா, இது வந்து யூஎஸ் ஈரான் வந்து வார் வந்து எண்ட் ஆகுது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது. ஸோ அது வரும்பொழுது இந்த ஸ்பைக் நமக்கு கிடச்சிது. அந்த நியூஸ் கிடச்சதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து நமக்கு ட்ரெண்டிங்காக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் நெக்ஸ்ட் டே வந்து இங்கே ஓப்பன் ஆகி இங்கேயும் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக கன்சால்டேட் ஆனாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த நியூஸ் வந்து கிடச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவே வந்து பார்த்திங்கன்னா ஈரான் வந்து யூஏஇ மேலே ஒரு அட்டாக்கும் யூஎஸோட ஷிப்பில் ஒரு அட்டாக்கும் நடந்திருக்கு. ஸோ அதனால் வந்து அந்த நியூஸ் வந்து ஒரு முடிவுக்கு வராமல், ஸோ அந்த வார் வந்து இன்னும் கண்டினியூ ஆகுது, இல்லை சீஸ் ஃபயர் கண்டினியூ ஆகுது, அந்த ஸ்டேஜில் இருக்குது. ஒரு தெளிவான டிசிஷன் இல்லாததுனால மார்க்கெட் வந்து எந்த பக்கம் ரியாக்ட் ஆகிறதுன்னு ஒரு டிசிஷன் இல்லாமல் மூவ் ஆகிட்டுருக்கு. அடுத்தது நீங்கள் 1 ஹவரில் பார்ப்போம். ஸோ 1 ஹவரில் பார்த்தா தெரியும், நமக்கு ஆல்ரெடி வந்து 24,000 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லைனாக ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ 1 ஹவரில் பார்த்தாலும் தெரியுது. நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கேண்டில் கொடுத்துருக்காங்க, அதுங்கேருந்து ஃபுல்லாக டவுன் ஆகி கடைசியாக ஒரு க்ரீன் கேண்டில், அதுவும் வந்து இன்வெர்டட் ஹேமர் மாதிரி கொடுத்து மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டே கேண்டில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். டே கேண்டிலில் வந்து நம்ம ஏர்லியர் வீடியோவில் என்ன சொன்னோம்னா, மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது ஒரு 7-8 டேஸ்க்கு மேலே. கடைசியாக வந்து இந்த May 6th இந்த க்ரீன் கேண்டிலுக்கு மேலே ஒரு க்ரீன் கேண்டில் க்ளோஸ் வச்சா நம்ம ஃபர்தர் வந்து அப்சைடு மூமெண்டம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அடுத்த நாளே ஒரு ரெட் கேண்டில், அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்துட்டாங்க. ஏற்கனவே எங்கே கன்சால்டேட் ஆனாங்களோ அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்திருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு தெளிவான டிசிஷன் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ நம்ம மண்டே அன்னைக்கு மார்க்கெட்டை என்ன எதிர்பார்க்கலான்னா, ஃப்ரைடேவோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிக்குவோம். மார்க்கெட்டு எங்கே ஓப்பன் ஆகுதுன்றதை பொறுத்துட்டு இந்த ரேஞ்சு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் நமக்கு. 24,000 இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்த இடம் 23,900, இதையும் தாண்டி கீழே வந்தது அப்படின்னாக்கா 23,800. ஸோ இந்த 3 லெவல் மார்க் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி கீழே போகிறதுக்கான எந்த பாசிபிலிட்டிஸும் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, என்னோடய ப்ரெடிக்ஷனில் இல்லை. ஏன் அப்படின்னா, ஆரம்பத்தில் ஈரான் யூஎஸ் வார் இருந்தது இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கு போனால் மட்டும்தான் ஃபர்தர் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதர்வைஸ் வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப்சைட் மொமெண்டமுக்காக தான் வெயிட் பண்ணுது. ஸோ அப்சைடை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணணும். 24,450, 460 இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம ஃபர்தர் அப்சைட் மொமெண்டம் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து ஒரு 200 பாயிண்ட் இல்லை 150 பாயிண்ட் வந்து அப் அண்ட் டவுன் ஆகவே டோட்டலாக மூவ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நிஃப்டி 50யை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாகவே டவுன் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 1.3%, அதாவது வந்து 738 பாயிண்ட் வந்து நமக்கு டவுன் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு பெரிய ஃபால் தான் நடந்திருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா
நமக்கு வந்து நிஃப்டி 50 என்ன ரேஞ்சில் இருக்கோ அதே ரேஞ்சில் தான் சென்செக்ஸும் இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு தெளிவாகவே தெரியும், ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். இது பாருங்கள், இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குது மார்க்கெட் கண்டினியூஸாக. கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் 13 நாள் இந்த ரேஞ்சிலே இருக்குது. ஸோ இந்த கேண்டில் மட்டும் இது க்ரீனாக இருந்து மேலே க்ளோஸ் ஆகியிருந்தால் நமக்கு ஒரு மொமெண்டம் கிடச்சிருக்கும். ஸோ மண்டே மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதை பொறுத்து நம்ம அந்த டைமில் என்ன பண்ணணுன்றதை பண்ணிக்கலாம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸு இல்லை சஜஷன் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நம்மளோட டெலிகிராம் குரூப் இருக்குது. ஸோ டெலிகிராம் குரூப்பில் வந்து நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸு எல்லாமே நம்ம வந்து நம்மளோட ஓவரால் வியூ எல்லாத்தையுமே வந்து நம்ம குரூப்பில் வந்து தெரியப்படுத்துகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.